அந்த பொண்ணு தான் பண்றாங்க. ஹலோ சார், நான் தான் சார். நீங்க இப்ப பேசிட்டு இருக்கீங்களே, இந்த செல்லு என் அப்பாவோடது சார். நான் உங்க பொண்ணு. மேடம் வருத்தப்படாதீங்க, எனக்கு தெரியும். உங்க அப்பா அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆனப்ப நான் தான் அவங்க கூட இருந்தேன். அப்போ நீங்க போன் பண்ணப்ப கூட உங்ககிட்ட ஒருத்தர் பேசினார்ல, அது நான் தான் மேடம். உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கா? எனக்கு ஞாபகம் இருக்கு மேடம். அழாதீங்க மேடம். மேடம், உங்க இழப்பு பெரிய இழப்பு தான் மேடம். ஆனா உங்க மனச கொஞ்சம் தைரியப்படுத்திக்கங்க. என்னங்க பண்றது, விதி சில நேரம் இப்படித்தான் ரொம்ப கொடுமையா விளையாடுன்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு உங்க அப்பாவையும் அம்மாவையும் காப்பாத்துறதுக்காக நான் ரொம்ப முயற்சி பண்ணங்க. ஆனா உங்க அம்மா அங்கேயே அந்த விபத்து நடந்த இடத்துலயே ஆனா நான் உங்க அப்பாவையாச்சும் எப்படியாவது காப்பாத்திடலாம் தாங்க முயற்சி பண்ணேன். நானே அவருக்கு ஆம்புலன்ஸ வர வச்சு அவரையே அதுல கூட்டிட்டு போய் ஆஸ்பத்திரி வரைக்கும் போய் பார்த்துட்டேங்க. ஆனா உங்க அப்பாவை என்னால காப்பாத்த முடியாம போயிருச்சுங்க. மேடம் அழாதீங்க மேடம். மேடம், விதிக்கு முன்னாடி மனுஷங்க எல்லாம் ஒண்ணு இல்ல மேடம். நம்மள ஒண்ணு இல்ல, தூசு. நம்மளாலலாம் எதுவுமே பண்ண முடியாது மேடம். என்னாலையும் அந்த நேரத்துல எதுவுமே பண்ண முடியல மேடம். மேடம், உங்க அப்பா என் கைய புடிச்சுக்கிட்டு உயிரை விட்டப்போ என்னால அழதான் முடிஞ்சதே தவிர வேற ஒண்ணுமே பண்ண முடியல மேடம். மேடம் அழாதீங்க மேடம். சார், எங்க அப்பா உயிரை விடுறதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு, என்ன பேசினாரு சார்? சொன்னாங்க மேடம், நிறைய பேசினாங்க மேடம். அவரு உங்களை பத்தி தான் கவலைப்பட்டாரு. அவரோட அந்த கடைசி நிமிஷத்துல அவர் உங்களை பார்க்கணும் தான் மேடம் ஆசைப்பட்டாரு. உங்ககிட்ட ஒரு 2 வார்த்தை பேசணும் தான் ஆசைப்பட்டாரு. மேடம், நம்ம வாழ்றப்போ யார் மேலாம் அன்பு காட்டுறோமோ அவங்கெல்லாம் நம்ம சாகுறப்பவே நம்ம பக்கத்திலேயே இருந்துடணும். அப்பதான் அந்த சாவு கூட நிம்மதியா இருக்குங்கிறத உங்க அப்பா உயிர் விட்ட அந்த கடைசி நிமிஷத்துலதான் மேடம் நானே புரிஞ்சுக்கிட்டேன். மேடம், நான் சத்தியமா சொல்றேன், கடைசி நிமிஷத்துல ஒருவேளை நீங்க அவர் கூட இருந்திருந்தா அவர் உங்களை பார்த்த சந்தோஷத்துல கூட பொழைச்சு எந்திரிச்சு வந்திருந்தாலும் வந்திருப்பாரு மேடம். சார், நான் உங்களை நேர்ல பார்க்கணும் சார். பார்க்கலாம் மேடம். நீங்க எங்க இருக்கீங்க? உங்க பேர் என்ன? மேடம், என் பேரு அழகு சுந்தரம். அழகு சுந்தரமா? ஆமாங்க, என் பேரு அழகு சுந்தரம். ஆனா நானே ஹலோ சின்னையா, சின்னையா. ஈஸ்வரி, நீயா? சின்னையா, சின்னையா, நீங்களா சின்னையா? ஆமா ஈஸ்வரி, நான் தான். ஐயோ, நீ அந்த பெரியவரோட பொண்ணு? ஆமா சின்னையா, நான் தான் அந்த சண்முகத்தோட பொண்ணு. அடக்கடவுளே, நான் இவ்வளவு நாளா ஒன்னதான் ஈஸ்வரி தேடிக்கிட்டு இருந்தேன். நானும் உங்களை தான் தேடிட்டு இருந்தேன் சின்னையா. ஈஸ்வரி, இப்ப நீ எங்க இருக்க? நான் வீட்டுக்கு வெளியே பார்க்கிங் ஏரியால. நீங்க எங்க இருக்கீங்க? நான் என் ரூம்ல தான் ஈஸ்வரி. ஈஸ்வரி,
கோவத்துக்கு உன்னை இங்கே கழுத்து நெரிச்சு கொன்னுடுவேன் பாரு. டேய் சீ, நீ எல்லாம் என்னடா ஆம்பளையா நீ? உன் வீட்ல உங்க அம்மாக்கோ அக்காக்கோ உன் தங்கச்சிக்கோ இந்த மாதிரி ஒரு கேவலத்தை பண்ணுவியா? சொல்றா. கஷ்டப்படுற குடும்பத்தை பொண்ணு இப்படியாடா ஒரு பொய்ய சொல்லி கேவலப்படுத்துவ? உனக்கு மனசாட்சியே இல்லையா? காசுக்காக எதை வேணாலும் திம்பியா? பணம் நிறைய வேணும்னா ரோட்ல உட்கார்ந்து பிச்சை எடு, இல்லனா செத்து தொலை. அதை விட்டுட்டு ஏன்டா என் பேரை கெடுக்கணும்னு நினைச்ச? இருடா வரேன். சிஸ்டர், கையில அடிங்க, உங்க கையில அடிங்க, இதுல அடிங்க. எல்லாரும் முன்னாடி அடிச்சு அசிங்கப்படுத்தாத. எது? நான் அசிங்கப்படுத்துறேனா? 10 பேர் முன்னாடி உன்னை செருப்பாலையும் தொடப்பத்தாலையும் அடிக்கிறதே உனக்கு அசிங்கமா இருக்குனா? நீ சொன்ன பொய்யினால இந்த ஊரே என்ன நடத்த கெட்டவன்னு சொல்லுச்சே, அது எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருந்திருக்கும். உன்னை சாவடிக்கிறேன் பாரு. நீ சொன்ன பொய் என்ன மட்டும் இல்லடா, இங்க நிக்கிற என் அம்மா, அண்ணன், தங்கச்சி, என் ஃப்ரெண்ட் வரைக்கும் பாதிச்சிருக்கு. ஆனா நீ இங்க குளு குளுன்னு ஹாயா தானே இருந்த. சொல்றத கேளு. நீ யாரா? நீ சொல்றத நான் ஏடா கேட்கணும்? தப்பு பண்ண நீ எல்லாம் பேசவே கூடாது. பொறுக்கி இவ்வளவு நாளா என்ன எவ்வளவு சித்திரவதை பண்ண. உன்னால நிம்மதியான தூக்கம் இல்லாம வயிறார சாப்பிட முடியாம நாங்க எல்லாரும் எவ்வளவு கஷ்டப்பட்டோம்னு தெரியுமாடா? தெரியுமாடா? தெரியுமா? விட்டு அடிச்சுட்டே போற. ஒரு ஆம்பளர் கூட பார்க்காம செருப்பால அடிப்பியா நீ? நான் திருப்பி அடிச்சேன் வை செத்துருவேன். தங்கச்சி வாழ்க்கை நாசம் பண்ண பார்த்தா இவன் உயிரோட இருக்க கூடாது. கேட்டா பொறம்போக்கு ஒழுங்கா இருந்த பொண்ண தப்பா சித்தரிச்ச உன்ன என்ன வேணும்னாலும் பண்ணலாம்டா. உன்னை உயிரோட விடக்கூடாதா? எங்களையே தடுக்கிறீங்க? உங்களுக்கு அவன் மேல கோவம் இருக்குல்ல, அப்புறம் என்ன? இவனுக்கு இந்த தண்டனை எல்லாம் பத்தாது. ஏண்டா உனக்கு இதெல்லாம் தேவையா? பணத்தாசம் நான் எப்படி எல்லாம் அடி வாங்க வச்சிருக்குன்னு பாரு. ஒரு ஃப்ரெண்டு, அண்ணன், தம்பின்னு 3 ஆம்பளைங்க கூட இருக்க பொண்ணையே நீ இவ்வளவு தைரியமா பணத்துக்காக கலங்கப்படுத்துறனா? எந்த ஆண் துணையும் இல்லாத பொண்ணை நீ என்னெல்லாம் பண்ணுவ? ரோட்ல போற நீ எல்லாம் வந்து கையில அவ்வளவு ஈஸியா அசிங்கப்படுத்திட்ட. இந்த ஊரை விட்டு போயிட முடியுமா? நான் இப்ப உன்னை ஒரு அடி கூட அடிக்கல. ஏன் தெரியுமா? உன் மேல என் கை படுறதையே நான் அசிங்கம்னு நினைக்கிறேன். உன்னை தொட்டாலே பாவம் தாண்டா வந்து சேரும். என்ன அவங்கிட்ட போய் பக்குவமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவனால சாகடிச்சதோ தெரியாது. தம்பி, இவனை இப்படியே விடுறதுக்கு என் மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. அந்த அளவுக்கு என் மகளை கலங்கப்படுத்திருக்கான். இவனை என் கையால ஒரு அடியாச்சும் நான் அடிக்கணும். என்னமா கேட்டுட்டு இருக்க? அடிமா அவனை. இல்ல வீட்டியோட இங்க எங்க வந்து சேரணுமோ அங்கதான் வந்திருக்கேன்.
எங்க அண்ணன் தான் அருணோட ஆக்சிடென்ட்டுக்கு காரணம் மேம். ஏய் அதிர என்ன பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்க? முதல்ல வீட்டுக்கு கிளம்பு. இல்ல, எனக்கு தெரியும். அவரே அவர் வாயால ஒத்துக்கிட்டாரு. அருணை கொல்ல ஆள் அனுப்புன, ஆனா அது முழுசா நடக்கல. அருண் ஒரு காலோட வந்து நிக்கிறாருன்னு சொன்னாரு. அருணோட ஆக்சிடென்ட்க்கு மட்டும் இல்ல, அப்பத்தோட சாவுக்கு இவர்தான் காரணம். ஜீவானந்தனோட வைஃப் சாவுக்கு இவர்தான் காரணம். இவர்தான் காரணம். மேம், எங்க அப்பத்தாவுக்கு விஷம் வச்சுட்டாங்க மேம். எங்க அப்பத்தாவ விஷம் வச்சு கொன்னுட்டான் மேம் இந்த ஆளு. கொன்னுட்டாரு. ஆதிர ஒளறிட்டு இருக்காத, புரியுதா? இல்ல, நான் ஒளரல. எனக்கு தெரியும் இவரு போடுறதெல்லாம் வெறும் டிராமா. என்ன புரியலையா? நீ இன்னுமா நம்பிட்டு இருக்க? இந்த ஆளு இன்னுமா நம்பிட்டு இருக்க? இந்த ஆளு கொலைகார. என்ன ஆதிர நீ? இந்த ஆளு கொலைகார. புரியலையா? மேடம், நான் வந்துட்டேன் மேடம். மொத்தமா இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வந்துட்டேன் மேடம். இனியும் என்னால அங்க வாழ முடியாது மேடம், வாழ முடியாது. வாங்க சார், வாங்க. நீங்க தான் கண்டிப்பா ஸ்வீட் எடுத்துக்கணும். நீங்க தானே முக்கியமான ஆளு, எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோங்க. You rascal! You cheat! You fraud! என்னை ஏமாத்திட்டல, என்னை ஏமாத்திட்டல. நல்லவ மாதிரி வேஷம் போட்டியே, கூடவே இருந்தியடா, எல்லாம் பண்ணியே. இவ்ளோ பெரிய துரோகத்தை பண்ணுவா, இவ்ளோத்தையும் பண்ண. நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ண? நான் என்னடா உனக்கு பாவம் பண்ண? நான் உன்னை நம்பினேன், முழுசா நம்பினேன். என் மம்மியை தாண்டி, என் ஃப்ரெண்ட்ஸை தாண்டி, இந்த உலகத்துல எல்லாரையுமே தாண்டி நான் உன்னை நம்பினேன். நீ தானோட உலகம்னு இருந்த.
என்ன எப்படிடா? எப்படி கார்த்திக்? எப்படி எப்படி என்ன ஏமாத்துன? அனுமா அனுமா ப்ளீஸ் அனுமா. இல்லம்மா, நான் என்ன சொல்ல வரேன்னு. தொட்ட கொன்னுடுவேன். போடா போடா. இல்லம்மா. ஏய், நீ எதுவும் சொல்ல வேண்டாம். என்னை விட்டு போயிடு. என் குழந்தைய விட்டுட்டு போயிடு. இனி நான் உன்னை பார்க்க கூடாது. என் குழந்தைய நீ பார்க்க கூடாது. போ 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 போ. நீ போக மாட்டல? நீ போக மாட்டல? இங்கே இருப்பல்ல? ஏன்னா இது உன் வீடு, இது உன் குடும்பம். அதானே? அதானே? இல்லம்மா, உன்னை விட்டு மட்டும் போக சொல்லாத அனுமா. நீ என்ன சொன்னாலும் நான் பேசாத பேசாத. எனக்கு இருக்கிற வெறிக்கு உன்னை கொன்னே போட்டுடுவேன். நீ போக மாட்ட. நீ போறனா என்ன? நான் போறேன். பேசணும் பேசணும். நான் பண்ண தப்புதான். என்னை விட்டு மட்டும் போகாத. நீ இல்லாம எனக்கு வாழ்க்கை இல்லம்மா. பேசணும். ஓஹோ, கூடவே இருக்கணும். நீ இவ்ளோ பண்ணது தெரிஞ்சதுக்கு அப்புறமும் உன் கைய புடிச்சுக்கிட்டு கார்த்திக் டார்லிங்னு பைத்திய மாதிரி உளறிக்கிட்டு உன் கூடவே இருக்கணும். உன் மூஞ்சி பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லணும். நான் சொல்ல வேற எதிர்பார்க்கறேன்ல? இல்ல ப்ளீஸ் அனு, நான் அப்படி சொல்லல அனு. எப்படி 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 சொல்ல சொல்ல. நான் என்ன சொல்றேன்னா, நான் பண்ணதுக்கு எல்லாம் சாரிம்மா. ஓஹோ, ஒரே ஒரு சாரி சிங்கிள் வேர்ட் போதும்ல? நீ பொண்ணு எல்லா துரோகத்துக்கும் அந்த ஒத்த வார்த்தை போதும்ல? இல்லம்மா, இல்ல, நான் வேணும்னு பண்ணல. தெரியாம பண்ணிட்டியா? அச்சச்சோ, ரொம்ப சாரி. தெரியாம இவ்ளோ பெரிய துரோகத்தை எப்படி பண்ண முடியுது உன்னால? சின்ராசு சின்ராசு சின்ராசு. சின்ராசு, இந்த கேஸ்ல குற்றஞ்சாட்டப்பட்டவங்க குற்றவாளியா நிரூபிக்கப்படணும்னா அது நீங்க கொடுக்க போற வாக்குமூலத்துல தான் இருக்கு. இப்ப நான் உங்க முன்னாடி 3 கேள்விகளோட நின்னுட்டு இருக்கேன். உங்களுக்கும் ராஜபாண்டிக்கும் சண்டை நடந்ததா இல்லையா? ராஜபாண்டி உங்களை கொலை பண்ற நோக்கத்தோட அடிச்சாரா இல்லையா? மொட்டை கிணத்துல இருந்து உங்களை கடத்திட்டு போன அந்த சிங்கி யாரு? சொல்லுங்க சின்ராசு. இப்படி பதில் சொல்லாம இருந்தா என்ன அர்த்தம்? சொல்லுங்க. மாப்பிள்ள ராஜபாண்டியன் நானும் சண்டை போட்டது உண்மைதாங்க ஐயா. என் தலையில அடிபட்டதும் உண்மைதாங்க ஐயா. ஆனா மாப்பிள்ள என்ன அடிக்கலங்க. ராஜபாண்டி அடிக்கலனா அப்புறம் வேற யாரும் உங்களை அடிச்சது? அது தெரியல சார். அப்ப இன்ஸ்பெக்டர் வீரசிங்கம் தரவா இன்வெஸ்டிகேட் பண்ணி எஃப்ஐஆர் போட்டதே தப்புங்கிறீங்களா? இல்ல, நான் அப்படி சொல்லனா. சின்ராசு, கம்ப்ளைண்ட் காப்பில நீங்க தானே கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கீங்க? ஆமா, ஹாஸ்பிட்டல் இருந்த மயக்கத்துல இருந்து அப்பதான் முழிச்சேன்.
சார் கையெழுத்து போட சொன்னாரு. அது என்ன ஏதுன்னு பார்க்காம அப்படியே கையெழுத்து போட்டேன். அதுக்கப்புறம் தான் அதில் இப்படி ஒரு விஷயம் எழுதியிருக்கின்றது சார் எனக்கு சொன்னாரு. அப்போ இன்ஸ்பெக்டர் ஸ்டேட்மெண்டே தப்பா எழுதியிருக்காருன்னு சொல்ல வரீங்களா? இல்லை, நான் அப்படி சொல்லலைங்க. ஆனால் என் மாப்பிள்ளையோட பேரை சேர்த்தது தப்பு தாங்க. சின்ராசு, ஏன் அப்படி மாத்தி மாத்தி போய் பேசிட்டு இருக்கீங்க? சைலன்ஸ், சைலன்ஸ், சைலன்ஸ். உட்காருங்க வீரசிங்கம். சாரி மை லார்ட். சொல்லுங்க, அந்த சிங்கி யாரு? சார் இது யாருன்னு தெரியல சார். ஏன்னா எனக்கு அப்ப அது வெற்றி இல்லையா? இல்லை சார், நான் எனக்கு நிஜமா தெரியாது சார். நான் மயக்கத்தில் இருந்தேன் சார். எனக்கு எதுவுமே தெரியாது சார். That's all, Your Honor. சரி, நீங்க போகலாம். அப்பதா, அப்பதா என்ன செய்யற? அப்பதா, என்ன இங்கே வந்து உட்காந்துருக்க? நடந்தது நினைச்சு கவலைப்படுறாங்க. அப்பதா, எவன் வேணுங்க 80 நாள் எழுதியிருக்கோ 50 நாள் வாழ்ந்துட்டு தான் போவேன். சின்ன சின்ன இடைஞ்சல் வந்தாலும் குணசேகரனுக்கு ஆயில் கெட்டியப்பத்தா. என்ன உன் ஃபங்க்ஷன் அறகுறை என்ன வச்சுன்னு கவலை உனக்கு? நின்னு போனாலும் நினைச்சதை நடத்தி முடிச்சிட்டேன்ப்பா. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான், நிம்மதி. ஆமா ஆமா, எல்லாரும் எதிர்பார்த்தது ஒண்ணு, நீ செஞ்சது வேற. அதுல ஒண்ணும் உனக்கு வருத்தம் இல்லையே? எனக்கு என்ன வருத்தம் பார்த்தா? அதுகளுக்கு செய்யணும் தானே நான் பாடுபட்டு இருக்கேன். நான் என்ன போற போது எல்லாம் தள்ளிட்டா போறேன்? ஒண்ணுமில்ல பார்த்தா, நான் வாழ்ற போது எதுக்கும் ஆசைப்படாதவன். போறப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு போதான் நினைப்பேன். அதை நீயே செஞ்சுட்ட. அதில் எனக்கு ஒன்றும் வருத்தமில்ல. சரி விடு, நடந்ததெல்லாம் பேசி என்ன ஆக போகுது? இந்த பாலை குடிச்சிட்டு நிம்மதியா படு. இதா பார்த்தா குடி, குடிய பார்த்தா பால். குடி, சாப்பிட பார்த்தா. என்ன பார்த்தா? சாப்பிட பார்த்தா. என் பேரன் குணசேகரனுக்கு என் மேல இவ்ளோ பாசம், இவ்ளோ அக்கறையா? சந்தோஷமா இருக்குப்பா. அதெல்லாம் நிறைய இருக்க பார்த்தா. என்னைய எதிர்ப்பக்கத்திலிருந்தே பார்த்து பழகிட்ட. அதனாலதான் புதுசா தெரியுது. குடி, குடிச்சிட்டு நிம்மதியா தூங்கு. எல்லாம் முடிஞ்ச பார்த்தா. களைச்சு போயிட்ட, நினைச்சதை சாதிச்சிட்ட. இன்னும் என்ன இருக்கு உனக்கு? நல்லா நிம்மதியா தூங்கு. உன் பேரங்கையால கொடுக்குற பாலை பார்த்தா குடி. என் பேரனுக்கு சந்தோஷம்னா சரி, சாப்பிடு.
என் ரத்தத்துல வந்த புள்ள நீ. எனக்கு ஓய்வு கொடுக்க ஆசைப்படுற. சந்தோஷமா இருக்குடா. குடிக்காம இருப்பனா? குடி. என்ன தெரியலையா? சாரிங்க. விக்கி யாருன்னு தெரியலையே. அம்மா, நீங்க ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? இப்போ ஒருத்தவங்க வந்துட்டு போனாங்களே, இவங்க யாரு? யாரா இருக்கும்? ஆனந்தி, அதோ வரா பாரு.